அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை உடனுடனே பெறுறதுக்கு பெல் ஐக்கானை அழுத்தி அதை ஆக்டிவேட் செஞ்சுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இன்றைக்கி மே 23ஆம் தேதி வைகாசி மாதம் 10ஆம் தேதி இரவு 8:30 மணி வானிலை நிலவரம். அதாவது நேற்று உருவான தாழ்வு பகுதி இப்போ தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட அதை நான் வீடியோ இது பண்ணி போடுறப்ப அநேகமாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதாவது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் மாறும்போது இதனால் நமக்கு தமிழகத்துக்கு ஒரு ஏதாவது பாதிப்பா, நேரடி பாதிப்பான்னா அப்படி இல்லை. மறைமுக பாதிப்பும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மறைமுக பாதிப்பு என்னென்னா தெற்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கும். அந்த கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, அதாவது மேற்கு மலை தொடர்ச்சி ஓரமாக உள்ள மாவட்டங்கள் எல்லாமே கடுமையான மழை பெஞ்சிட்ருக்கு. ரைட்டு. இப்போ அதனுடைய ஸ்பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 86 டிகிரி தீர்க்கரேகை, 13 டிகிரி அச்சரேகைக்கு அது நகர்ந்து போயிடுச்சு. கிட்ட போயிட்டு இன்னும் 2 டிகிரி, 1 டிகிரி, 5 டிகிரி, ஆமாம் இல்லை, இன்னும் 2 டிகிரி தீர்க்கரேகைக்கு மேலே போய் அது அச்சரேகை 16 டிகிரி போச்சுன்னா அது சுந்தரவன காடுகள். அது போய் சுந்தரவன காடுகள் கொல்கத்தாவில் போய் கரையை கடக்க போகுது. ரைட்டு. இப்போ தாழ்வு மண்டலமாக எப்படி மாறிடுச்சுன்னு கேட்குறீங்க. ரைட்டு. அது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது 31 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு காற்று, அந்த சுழற்சி உள்ள காற்று வீசுனா அது தாழ்வு பகுதி. 32லேருந்து 51 கிலோமீட்ரு வேகத்தில் அந்த சுழற்சியில் காற்று வீசுனா அது தாழ்வு மண்டலம். அதாவது இப்போ நான் தாழ்வு மண்டலம்னு சொல்கிறேன்னா 32லேருந்து 51 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அது போயிடுச்சுன்னு அர்த்தம். தாழ்வு மண்டலம் 52லேருந்து 62 வரைக்கும் வீசிச்சுன்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதாவது புயலின் படிநிலைகளை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது 63லேருந்து 87, 62 கிலோமீட்டருக்கு மேலே காற்று அடித்தா தான் அதை புயல்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஏன்னா சின்ன ஒரு நிகழ்ச்சி வந்தாலே ஏற்கனவே புயல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் 62 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே சுழற்சியில் காற்று இருந்தால்தான் அது புயல்னு சொல்லணும். 63லேருந்து 87 வரைக்கும் புயல், 88லேருந்து 117 கிலோமீட்டர் வரைக்கும் தீவிர புயல், 118லேருந்து 165 வரைக்கும் மிக தீவிர புயல், 165லேருந்து 221 வரைக்கும் கடும் தீவிர புயல், 222க்கு மேலே எவ்வளோ காற்று அடித்தாலும் அதுக்கெல்லாம் டிஃபைன் கிடையாது. அது அதி தீவிர புயல். இதுதான் இப்போ தாழ்வு மண்டலமாக மாறிடுச்சுன்னா 32லேருந்து 51, அதாவது 63 கிலோமீட்டர். அதாவது அடுத்தது 52க்கு மேலே போகுது, அடுத்தது 62க்கு மேலே போகுது. அது புயலாகவோ தீவிர புயலாகவோ, அதாவது 117 கிலோமீட்டர், 88லேருந்து 117 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுந்தரவன காடுகளையோ இல்லை மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசத்தில் சுந்தரவன காடுகளோ இல்லை கொல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் அது கரையை கடக்க போகுது. அவ்வளோதான் விஷயம். அந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி காட்டியிருப்போம். ரைட்டு. இதனால் நமக்கு நேரடி பாதிப்பு எதுவுமே கிடையாது. டெல்டா மாவட்டங்களில் சுத்தமாக மழை இன்றைக்கி பெய்யவே இல்லை, நாளைக்கும் பெய்யாது. நாளையிலேருந்து கொஞ்சம் இன்றைக்கி மப்பு மூடிட்டு இருந்துச்சு. நாளையிலேருந்து ஏன்னா இந்த புயலோட தாக்கம் தான் மப்பு மூடிட்டு இருந்தது. மழை இருக்காது. இந்த களைக்கொல்லி அடிக்கிறவங்க, இந்த பருத்திக்கு தண்ணி வடைய விட்டு அந்த வேலையை பார்க்குறவங்க எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். விதை விடுறவங்க, நேரடி விதைப்பு செய்கிறவங்க எல்லாமே பணியை தொடங்கலாம் எப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம். ஏன்னா இனிமேல் அந்த பாதிப்பு எதுவுமே கிடையாது. இனிமேல் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் மழை. இனிமேல் சொல்லுவாங்கள்ல, ஏட குறுக்க மழை பெய்யும், அவ்வளோதான். இனிமேல் தென்மேற்கு பருவமழை காலம். தென்மேற்கு பருவமழை உருவாகிடுச்சு. ஆனால் 25, 26 தான் வானிலை ஆரம்பித்து சொல்லும், இல்லை 31, ஜூன் 1, 2 சொல்லும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்னது தான். ரைட்டு. இப்போ நமக்கு தெரிய போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டெல்டா கரையோரங்களில் மத்திய மாவட்டங்களில் நேற்று எப்படியாப்பட்ட மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். விழுப்புரம், வேப்பூரில் 170 மில்லிமீட்டர். அதாவது காற்று குவிதல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்குது. பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டரை தாண்டி போனீங்கன்னா அதில் 80 மில்லிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட 170. விழுப்புரம் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு வெள்ளம் ஓடுது. அது கிட்டத்தட்ட 140, அதாவது கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டர் மழை. இந்த மாதிரி நேற்று இந்த 8 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதே கிட்டத்தட்ட மத்திய மாவட்டங்களில் தான் நேற்று காற்று குவிதல். தென் மாவட்டங்களில் கூட இல்லை, மத்திய மாவட்டங்களில் காற்று குவிச்சு
ஏன்னா அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து அந்த காற்று சுழற்சி ஏற்பட்டுடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இனிமே வந்து மழைங்கிறது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா வந்து டெல்டா மாவட்டங்கள்லயோ இதுலயோ இல்ல. ஆனா தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி எஸ்பெஷலி கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த மாரி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்ல நிச்சயமா நல்ல மழை இருக்கு. அத வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். கேரளாலலாம் ஃப்ளட்டு வெள்ள பாதிப்புலாம் ஏற்பட போகுது. ரைட்டு. அது வந்து எப்பொழுதுமே ஏற்படுறது தான் தென்மேற்கு பருவமழை காலத்தில. லேசா மேட்டூருக்கு தண்ணி வரலாம். ஆனா குறுவை சாகுபடி வந்து ஜூன் 12ஆம் தேதி நிச்சயமாக தண்ணி தொறந்து விடமாட்டாங்க. தொறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா தொறந்து விட்டும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பம்பு செட்டு சாவடியில தான் பண்ணிக்கிட்டுருக்காங்க. தொறந்து விட்டு வேஸ்ட்டா தான் போகும். அ ஆனா ஒரு விஷயம், ஆனா வந்து காவேரியில இப்போ ஜூன் மாதம் மழை பெய்ய தான் போகுது, ஃபுல்லாக தான் போகுது. எப்படியுமே நமக்கு வந்து ஆகஸ்ட்ல தான் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள வந்து எப்படியா இருந்தாலும் தொறந்து விடுவாங்க. குறுவைக்கும் ஆகாது, சம்பாவுக்கு முன் சம்பா கொஞ்சம் பண்ணலாம். ஆனா பண்ணா வந்து மழையில மாட்டிக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்படியா இருந்தாலும் தண்ணி வந்து வெள்ள தண்ணி வந்து கொள்ளிடத்தில போயி கடல்ல கலக்க தான் போகுது. அ மேட்டூர் தண்ணி. அதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வயசு 2ம் காட்டானா போய் குறுவை செய்ய முடியாம ஒரு அ நிலை, ஒரு பரிதாப நிலை அப்படின்னு தான் சொல்லலாம். ரைட்டு சம்பாவாவது நல்லபடியா செஞ்சு பயிர எடுக்க பார்க்கணும். ஆ நல்லா மணல் வந்து சேரும். இதுக்கெல்லாம் ஆத்துக்கலாம். அ அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. சிலருக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கலாம். சரி, நம்ம அத பத்தி பேச வேண்டாம். ஆனா வந்து தண்ணி வந்து வேஸ்ட்டா போயி 2 கரையும் கொள்ளிடம் பெரண்டு தண்ணி ஓடி போய் நிக்க போகுது. அதுவும் ஒரு வகையில நிலத்தடி நீர் மட்டத்த ஏத்துறதுக்கு நல்லது தான். ரைட்டு. அப்படின்னு நெனச்சுப்போம். ரைட்டு. அதனால ஜூன் 12ஆம் தேதி தண்ணி நிச்சயமா திறக்க மாட்டாங்க. ஒரு ஏன்னா ஜூலை, ஆகஸ்ட்ல திறந்தாலும் முழுக்க தண்ணி குடுக்கலாம். அதாவது மொற வைக்காம அ அழகா தண்ணி குடுக்கலாம். அதுக்குள்ள பருவமழையும் தொடங்கிடும். இந்த வாட்டி பருவமழை கடுமையா இருக்கும். ஏன்னா எல்னினோ லானினா இந்த வாட்டி. அதுவும் இல்லாம நெகட்டிவ் ஐஓடி வந்துரும். இப்போ நியூட்ரல் ஐஓடி வரப்போகுது. நெகட்டிவ் ஐஓடி வந்துருச்சுன்னா, கடுமையான மழை இருக்கும் இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை. அத நம்ம சந்திச்சு தான் ஆவணும். அதற்கான முன்னேற்பாடுகள சாயாத ரகமா பார்த்து, அ முன்னாடியே வெற விட்டு அதெல்லாம் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கணும். விவசாய பெருங்குடி மக்கள். ஆ பொதுமக்களே வந்து வடகிழக்கு பருவமழை இந்த வாட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நெனச்சு, அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். விளங்கியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி. வணக்கம்.